அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைஸ் சாதம் எப்படி பர்ஃபெக்டா வேக வச்சு வடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுவீங்களாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதம் வடிக்கிறதுல நிறைய டிப்ஸ் இருக்குங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம வடிக்கிறது பச்சரிசியா புழுங்கல் அரிசியா, எதுக்காக சாதம் வடிக்கிறோம்? சாப்பாட்டுக்கா, வெரைட்டி ரைஸ்க்கா, இல்ல ஃப்ரைட் ரைஸ்க்கா? மூணுத்துக்குமே வெவ்வேறு வேக்காடுல சாதத்தை வடிக்கணும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கலாம். பச்சரிசி வேக வைக்காம நேரடியா மில்லுல இருந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். சைவ பிரியர்கள் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பாயிலர் ரைஸ் யூஸ் பண்றவங்க பொங்கல் செய்யறதுக்கும், புலாவ் செய்யறதுக்கும், பிரியாணி செய்யறதுக்கும் பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. புழுங்கல் அரிசின்றது பச்சரிசி நெல்லை வேக வச்சு பதமாக காய வச்சு மில்லில் தோலை உரிச்சு மார்க்கெட்டுக்கு வர்றது தான் புழுங்கல் அரிசி. பெரும்பாலும் 90% பேர் யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி தான். உடம்புக்கும் இது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதத்தை பெரும்பாலும் வடித்து யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கரில் வச்சு வடித்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் இப்போ இன்றைக்கி புழுங்கல் பொன்னி அரிசி எடுத்திருக்கோம், ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கோம். சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டோம். நல்லா பொலன்னு சீக்கிரமாக அரிசி வேகும். இப்போ நம்ம ஊற வச்சுட்டோம். அரை மணி நேரம் கழிச்சு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். நாம் சாதம் வடித்து செய்ய போகிறோம். குக்கரில் வச்சு செய்யறது உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ தண்ணி எவ்வளோ வைக்கணும் வடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:4. ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி, 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் குக்கரில் வடிக்கிறீங்க அப்படின்னா 1:2 வைப்போம் இல்லையா? பட் குக்கரில் வைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா சலன்னு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிலர் உப்பு போட மாட்டாங்க, போடாதவங்க போட தேவையில்ல. இப்போ பாருங்கள், நல்லா சலன்னு கொதிக்குதா? ஒரு கொதி, கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கலக்கி பாருங்கள். அரிசிலாம் வெந்திருக்காது, போட்டபடி தான் இருக்கும், பெருசாக வெந்திருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். சாம்பார் ரசம் வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த அரிசி எல்லாம் ஓரளவுக்கு வெந்து மேலே வந்துடும் அரிசிலாம். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% நல்லா வெந்துட்டுருக்கும் அந்த அரிசிங்கெல்லாம். அந்த சூட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கணும் இல்லையா, அந்த சூட்லேயே வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் இதை அப்படியே மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை கொதிக்க வைக்கணும். இதனால இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட கேஸ் ரொம்ப சேவ் ஆகும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா? உடனே இப்போ சிம்முக்கு வச்சுட்டு இந்த அரிசியை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு 75% நல்லா வெந்துட்டுருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நாம் வெரைட்டி ரைஸ்க்காக சாதம் வடிக்கிறோம். வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு 75% இருந்தால் போதும். இதே ஃப்ரைட் ரைஸாக இருந்தால் 70% இருந்தால் போதும் வேக்காடு. அப்போ தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நல்லா கிளற முடியும். இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் 75% அழுத்தினீங்கன்னா அழுத்தம் நசுங்காது. ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நசுங்கிற மாதிரி ஒரு 80-85% வேக்காடு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு சாதத்தை வடிக்க போகிறோம். வெரைட்டி ரைஸ்க்குன்னா சாதத்தை வடிச்சிட்டு அந்த கஞ்சி வடிஞ்ச உடனே எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிட்டோம்னா வெரைட்டி ரைஸ் கலரலாம். சாப்பாட்டுக்குன்னா அதே வடிச்சிட்டோம்ல, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா, நீங்கள் 80% வெந்ததுக்கு அப்புறம் வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மீதி 20% அந்த 15 நிமிஷம் அந்த சூட்லேயே குமிங்கிடும். அரிசி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வெரைட்டி ரைஸ்ன்றதுனால உடனே எடுத்துட்டேன். இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வெரைட்டி ரைஸ், புளி சாதமோ லெமன் ரைஸோ எது கலந்தாலும் சூப்பராக வரும். நீங்களும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.